நம்முடைய பள்ளியிலே மேல்நிலையிலே 2ஆம் வகுப்பு மேல்நிலை அந்த ஹையர் செகண்டரியில் +2 இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு 97.5% தேர்ச்சியினை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாணவ செல்வங்களை பாராட்டுவதற்காகவும் ஆசிரியர்களை உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திய இந்த ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருகை தந்திருக்கின்ற கேசிகே கலியமூர்த்தி மாமா அவர்களையும் தியாகு முத்துச்சாமி அவர்களையும் கட்டிடக்கலை நிபுணராக புதிதாக பரிணாமம் பெற்றிருக்கிற சௌமியா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் எஸ்எம்சி தலைவி உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது. வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் இருக்கலாம். வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி என்பது தடைபடும். நீங்கள் பள்ளிக்கு எதுக்கு வரீங்க? படிக்கிறதுக்கு தான் வரீங்க. அப்போ படிக்கும் பொழுது என்ன செய்யணும்? பாடத்தில் கவனத்தை செலுத்தணும். பாடத்தில் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையாவது கவனத்தில் செலுத்திக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டம். அப்போ படிப்பில் கவனத்தை செலுத்தணும்னா ஆசிரியர் நடத்துவதை நீங்கள் கவனிக்கணும். இருப்பீங்க கரெக்டா? ஆமாவா? நம்ம லாங்குவேஜில் பேசிப்போம், ஓகேவா? பேசுகிறப்போ உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. பேசுகிறதாவது இங்கே வந்து பேசணும், ஓகேவா? நான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவேன், இங்கே வர சொல்லுவேன், ஓகேவா? நடந்துட்டு தான் பேசுவேன், நான் அங்கே நிற்க மாட்டேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேட்சஸ்க்கு இப்போது ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங். 4 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, பட் இன்னும் 2 பேர் வரலன்ற மாதிரி சொன்னாங்க. ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள். கிளாப்ஸ், ஐ நீட் கிளாப்ஸ். இன்ட்ராக்ஷன் ஃபுல்லாக தமிழில் வச்சுப்போமா இங்கிலீஷில் வச்சுப்போமா? ஏன் தமிழ் இங்கிலீஷ் வேணாமா? ஏன் பிடிக்காதா? தமிழ் பிடிக்குமா? தமிழ் மீடியமா? தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ் பேசக்கூடாதா? இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? படிக்கிறீங்களா? என்ன படிச்சீங்க? இங்கிலீஷ் படிச்சீங்களா? இங்கிலீஷ் படிக்கணும், ஓகேவா? இங்கிலீஷ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், ஓகேவா? தலா 2000 ரூபாயும் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் இங்கே குழுமியிருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள் அத்துணை பேரின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நான் சொன்ன உறுதியை காப்பாற்றணுங்கிறது நம்ம நாட்டில் வரலாற்றில் பெருசாக கேள்விக்குறியாக இருக்குது.
நாங்கள் கூட அதை சில நிகழ்வுகளில் இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம்னு நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துமே இல்லை நான் இப்படி தான் செய்வேன், இதை நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். நாங்கள் தொகையில் மாற்றம் செய்ய சொல்ல, நிகழ்வுகளில் மாற்றம் சொல்லணும் சொன்னோம். அதை அவங்க கேட்கல. அந்த அளவுக்கு உறுதியாக இருந்து உங்களை சந்திக்கணும் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை. தொகை என்றால் வெறுமனே எண்ணிக்கை அளவில் மட்டும் நீங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் எஸ்எம்சி பிடி ஆசிரியர்களும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பிடிஏ பொருளாளர், எஸ்எம்சி பிடிஏ உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இங்கு பள்ளி துவங்கிய முதல் மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாராட்டு நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒழுங்காக படித்து மதிப்பெண் வாங்குறதில்ல. அங்கே காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டுவிட்டு எம்எல்ஏ பிடிப்போமா, அங்கே இருக்க ப்ரொஃபஸரை பிடிப்போமா, ஊர் தலைவரை பிடிப்போமா, கவுன்சிலர் பிடிப்போமா, எதுக்கு இந்த வேலை? நல்லா படித்தா எதுக்கு இந்த வேலை? இன்னைக்கு கட்டாப் வந்து 237, பிசிஏல பிபிஏல 237 இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. 221 மார்க் வாங்கியிருக்கான் நம்ம ஸ்கூலில். இங்கேருந்து நமக்கு வேண்டிய பையன் தான். சீட்டு கிடைக்கல. அவனுக்கு தூக்கம் வருமா நைட்டு? இன்னொரு 20 மார்க் இருந்தால் அன்றைக்கி அவன் பிபிஏல உள்ளே போயிருப்பான். இது எதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. கவர்மெண்ட் ஜாப் யாருமே இல்லை. அது ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருந்தாங்க 2 தலைமுறைக்கு முன்னாடி. இந்த தலைமுறையில போன தலைமுறையில இருக்காங்களா அப்படின்னா இல்லை. எனக்கு அதெல்லாம் பெரிய வருத்தம். ஸோ என்னோட நாலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏதோ ஒன்று, நீ 10th வரை நல்ல மார்க் வாங்குற, ஹையர் செகண்டரிக்கு வந்தோன்னா அந்த ஏஜா, அந்த அடலசன் ஸ்டேஜா, இல்லை அந்த கெத்துன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? அந்த கெத்து இருக்கு நிறைய பேர்கிட்ட. அதை நான் விவிட்லி விட்னஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கெத்து. அதை கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சார்பாக நன்றிகளை நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்எம்சி சார்பாக நிறைய தொண்டுகள் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. முதல் தொண்டே எங்கள் அருண் அண்ணே நந்தி கோயில் அண்ணன் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கற்பகம், அதுக்கு 10 மூட்டை சிமெண்ட் கொடுத்தது இல்லாம 5000 ரூபாய் கேட்டுக்கு கொடுத்து எங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு இருக்கணும்னு அதுகளும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்டுக்கு தலைமை ஆசிரியர் அம்மா 5000 ரூபாய் கொடுத்து 12 பாக்கி ஆசிரியரெல்லாம் 5500 ரூபாய் கொடுத்து அதுக்கு 12250 ரூபா அதுகளுடைய பங்களிப்பும் கொடுத்துருக்காங்க. 13750 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது காம்பவுண்டுக்கு வெள்ளை அடிச்சு திருக்குறள் எழுதி கொடுத்த ஒரு குமார் என்கிற பையன் 25000 ரூபாய் சார்பாக கொடுத்தா அதுகளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு 6ஆம் வாட்டர் வேணும்னு சொன்னேனே, உடனே அந்த தம்பி தியாகு தம்பி உடனே போட்டாகணும்னு அதுகளுக்கு எங்களுக்கு கொடுத்து உடனே போட்டு கொடுத்தாங்க. அதுகளுக்கு ஒரு நன்றியை ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.